கும்பகோணம் சாரங்கபாணி கோவில் தேரோட்டத்தின் போது முன்சக்கரம் பள்ளத்தில் சிக்கியதால் தேரோட்டம் தடைபட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சிவசுப்பிரமணியத்திடம் கேட்கலாம். சிவசுப்பிரமணியம், வணக்கம். தற்பொழுது தேரை மீட்கும் பணிகள் எந்த அளவில் இருக்கிறது? அங்குள்ள சூழல் என்ன? 108 திவ்ய தேசங்களில் பிரசித்தி பெற்ற கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி திருக்கோவிலில் தற்போது சித்திரை பெருந்திருவிழா நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய வைபவமான சித்திரை தேரோட்டம் இன்று காலை தொடங்கியது. தேர் முக்கிய வீதிகளில் வலம் வரும். இன்று காலை கிழக்கு வீதியில் தொடங்கிய இந்த தேரோட்டம் தற்போது தெற்கு வீதியில் வந்து கொண்டிருந்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு முன்பாக இந்த தேரின் முன்பக்க சக்கரம் வந்து பாதாள சாக்கடையில் சிக்கியது. உள்வாங்கியதால் 2 அடி அளவில் உள்வாங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேரோட்டம் நிறுத்தப்பட்டது. தற்போது 1 மணி நேரமாக இந்த தேரை இழுக்கும் முயற்சியை தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இதற்காக பிரத்யேக வல்லுநர்கள் வரவழைக்கப்பட்டு தற்போது தேரை இழுப்பது எப்படி என்பது குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர். இருப்பினும் இன்னும் 1 மணி நேரத்தில் இந்த தேர் இந்த இடத்தை விட்டு புறப்படும் என தெரிகிறது. அதாவது இந்த தேர் வந்து திருவாரூர் தேர், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலின் தேருக்கு அடுத்தபடியாக 3வது பெரிய தேர் என போற்றப்படுகிறது. கிட்டத்தட்ட இந்த தேரினுடைய உயரம் பார்த்தால் 110 அடியாக உள்ளது. தேரின் சாதாரண எடை 380 டன்னாகவும் தேர் அலங்காரத்துக்கு பிறகாக சுமார் 600 டன்னாகவும் இந்த தேர் விளங்குகிறது. பெரிய தேர் என்பதால் கீழே சாலை புதுப்பிக்கப்பட்டது, அது சரியாக கவனிக்கப்படவில்லை. முன்பு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த கோசினி அவர்கள் காலத்தில் இந்த தேரோட்டம் நடைபெறுவதற்காக இந்த சாலை அமைக்கப்பட்டது. தற்போதைய அதிகாரிகள் இதை கவனத்தில் கொள்ளாமல் சாலையை அமைக்காமல் விட்டதால் இந்த தேர் உள்வாங்கியது என கூறப்படுகிறது. கவனம் செலுத்தி மாநகராட்சி அதிகாரிகள் இதை கவனம் செலுத்தி இருந்தால் இந்த பாதாள சாக்கடை தேரோடும் பகுதியில் மாற்றி வேறு பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். தற்போது மெல்ல மெல்ல நகர்த்த ஆவண செய்யப்பட்டு வருகிறது. நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து அந்த தேரை அப்புறப்படுத்தும், தேரை இழுக்கும் முயற்சிக்கு வழிவகை செய்து பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி சிவசுப்பிரமணியம், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.